ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். கிருஷி மகளிர் சொசைட்டி நெட்வொர்க் சார்பில் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. நம்ம சேனலோடைய கண்டென்ட்டு, டெய்லி சொல்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. உங்களுடைய சக தோழியா இருக்கட்டும், தோழராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நான் வந்து இந்த 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்கணும், 2 முறைக்கு மேல மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது. ஆனா எங்க வீட்டுல மட்டும் நான், எங்க அப்பா, என் பையன், என் பேர பையன் அப்படின்ற மாதிரி நாங்க தொடர்ந்து வந்து பதவியில இருப்போம் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாருக்கு உங்க உறவுல இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்லது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதை வந்து பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. அதுவே வந்து நம்ம நிறைய அன்வான்ட் திங்ஸா போட்டுட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை வந்து நம்ம தொகுத்து வழங்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சிக்கு வந்து முட்டுக்கட்டையா தான் நிறைய பேர் இருக்காங்க. வச்சு என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதுவே வந்து வேற விஷயங்கள் அன்வான்டா போறதுக்குலாம் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் அதனாலதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க போல, என்ன சொல்றது, நம்ம வந்து நான் அப்படின்னு இருக்கிறதே சிறந்ததோ அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நமக்கு உணர்த்து இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இதுக்கான முயற்சி போட்டுட்டே இருப்போம். நம்ம பண்றதை பண்ணுவோம், அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா முதல்வரின் ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டம், ஒரு நேயர் வந்து நம்ம சேனலோட வீடியோல கேட்டிருந்தாரு. அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவருக்கு அப்படி கேட்டிருந்தாருன்னா, இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 lakh அப்படின்ற அந்த ஒரு அமௌண்ட்ல இருந்து 25 lakh அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதை கொஞ்சம் கேதர் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இந்த திட்டத்துக்கூட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 lakhன்னு இருக்கு இல்லையா, அப்போ இருக்கிற எலிஜிபிலிட்டி வந்து 1,20,000 தான் குடும்ப வருமானமா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இதுல வர முடியும். இப்போ 25 lakh ஆகுது இல்லையா, இதோடைய லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இன்னும் அதை இது பண்ணல. பட் இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அதுல டேட்டா மைக்ரேஷன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துருவீங்க. ஸோ இதோட இதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே அப்போ வந்து ரஷ் இல்லாம நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டாலாம் பார்த்தேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்கம் லிமிட் சொல்லியாச்சு. இன்கம் லிமிட் சொல்லியாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இன்கம் சர்டிபிகேட் வேணும், தென் ஆதார் வேணும், ரேஷன் கார்டு வேணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சரி, ஓகே, நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்க போகணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு இதுக்குன்னு தனியா ஒரு சென்டர் இருக்கும், அதுவும் பண்ணலாம். இல்ல நேரடியாகவும் நீங்களே இ சர்வீஸ் மூலயமாவும் பண்ணலாம். ஸோ அங்க போயிட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கான கார்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வருஷம் வருஷம் அதுவே ஆட்டோ ரெனுவல் மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு எப்போ இந்த விபத்து காப்பீடு, இந்த ஒருங்கிணைந்த காப்பீடு வந்து தேவைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நினைச்சு பாருங்க, 5 lakh அப்படின்னும் போது ஒரு என்ன மனசாட்சியோட கொடுக்குறீங்கப்பா? 5 lakh வச்சு என்னப்பா பண்ண முடியும் இந்த இதுல? ஒரு ஹார்ட் சர்ஜரியோ ஒரு ஏதோ ஒன்று வருது, அது போதுமா அப்படின்னா போதாது. பட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இது யாரெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, ஒரு கணவன், மனைவி, அவங்களோட குழந்தைகள், அப்புறம் கணவனுடைய ஃபாதர், மதர், இவங்கெல்லாம் வந்து இதுல எலிஜிபிள் ஆகலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரேஷன் கார்டுல யாரோட பேர்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி
பேர்லாம் ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் தனித்தனி கார்டா வச்சிருந்தீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்காக நான் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நான் பிரிச்சு வந்து வேற ஒரு கார்டா போட்டேன்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க, இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1090 ட்ரீட்மெண்ட். அது இன்னும் டீட்டெயில்டா இருக்கு. அதை இன்னொரு செக்மெண்ட்ல கூட சொல்றேன். இன்கேஸ் வேணும்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். 8 வந்து தொடர் சிகிச்சை முறை. இப்ப கேன்சரோ மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா பெஸ்ட். அதுக்கப்புறம் 52 பரிசோதனை முறைகள். இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த திட்டத்து மூலியமா இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் அப்ளிகபிள்ங்க? ஆமா, நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ 25 லட்சம் சொல்லிட்டு கடைசியில எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு நாங்க எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்? இன்சூரன்ஸே எடுக்காம போலாமே அப்படின்னா, அப்படி இல்லை. உயர் ரக சிகிச்சையாவே இருந்தாலுமே அதுக்குமே வந்து கவர்மெண்ட்ல வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். கவர்மெண்ட்ல போனீங்கன்னா அதுக்குமே சர்டன் அமௌண்ட்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படின்னா சிஎம்மோடையும் பிளஸ் பிஎம்மோடைய இன்சூரன்ஸ் இருக்கு. இது மிக்ஸ் பண்ணிட்டு 25 லேக் அப்படின்ற மாதிரி 5 லேக் இருந்தது. பிஎம் 3 லேக்கும் சிஎம் வந்து 2 லேக் அரௌண்ட் அந்த மாதிரியும் இருந்தது. இப்போ அப்படியே ஜம்ப் ஓவர் ஆகி 25 லேக். நினைச்சு பாருங்க, 25 லேக் 1 இயர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசுகிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னா இதுதான். நாங்க வந்து உங்ககிட்ட தாலிக்கு தங்கமோ இல்ல தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற 2500 ரூபாய் மாசம் இதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பான நல்ல குடிநீர், நல்ல சுற்றுச்சூழல், நகர பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள்லாம் வந்து அகற்றாம அங்கங்கே இருக்கு. அந்த விஷயங்கள் இது பண்றது, பொதுவான குடிநீர், நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல எஜுகேஷன், இதெல்லாம் தான் வந்து நீங்க முக்கியமா போக்கஸ் பண்ணி எங்க மக்களுக்கு தந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க இத்தனை அஜெண்டா கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் வந்து இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்றது இல்லை. அவங்களுக்கு தேவை மாற்றம். அந்த மாற்றம் வந்து நீங்க தான் பார்த்தாங்க. நீங்க கொடுத்திருக்கிற தேர்தல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் போதே வந்து ஏமாற்றமா தான் இருந்தது. இவர் எதுக்காக இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மக்கள்கிட்ட நீங்க நேரடியாவே வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டு பேர்டன், லோன் பேர்டன்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாவே இருக்கு. நான் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இன்னும் அதிகமாகும். அந்த அதிகமாகிற சுமையை வந்து திரும்பவும் உங்க மேலே போட்டு திரும்பவும் எடுத்துக்கிறதுக்கு அது எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலான்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கான தேவையான கட்டமைப்பு மட்டும் பண்ணி தரேன் சொல்லிட்டு நீங்க உங்க ஆட்சி எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க இருக்கும் வரை இறக்கும் வரை உங்க ஆட்சி தான். இது மக்கள் சார்பில் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நேரடியா அப்ளை பண்றதுக்கு வந்து CMCHI அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்ல அப்ளை பண்ண தெரியல, இல்லைன்னா அவங்க போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு போறது நேரம் இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர் போங்க. இல்லைன்னா எங்க டீம்ல இருக்கிறவங்களே வந்து பண்ணித்தராங்க. ஒரு மினிமல் சார்ஜஸ் வாங்கிட்டு பண்ணித்தராங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்களோட போட்டோ, ஆதார், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இதெல்லாம் வந்து எங்களுடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுல இருந்தே கூட நீங்க பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கான உங்களை மையப்படுத்திய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ன இருக்கிற மாதிரி சொல்லி அந்த திட்டத்தின் பயனையும் சமூகத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் பெரிய நாணி கிடையாது. பட் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்காக நான் டெய்லியும் வந்து இந்த வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.
தேங்க்யூ ஸோ மச்.